வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஏஞ்சல்லாம் வந்து என்ன என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏஞ்சல் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருப்போம், ப்ரீடிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஞ்சலில் நம்ம மீன் வந்து என்ன நிலமையில் இருக்குது, அதாவது ப்ரீடிங் வச்சுருந்தோம், அது வந்து ப்ரீடிங் செட் ஆனிச்சா ஆகலையா அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து பார்த்துருவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3, 6, 10, 15 ஏஞ்சல் கிட்ட இருக்குது. ப்ரீடிங் போட்டிருந்தோம். எதில் போட்டிருந்தோம்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருந்தோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து பாஸாக இருக்கலாம், ஆனால் வந்து தண்ணி கிளியராக இருக்குது. மீன்லாம் மேலேருந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருக்குது. லைட்டாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் லைட்டாக அங்கங்கே இப்போ தான் ஒழுக ஆரம்பிக்குது. ஓகே, அதை அப்படியே கிடக்கட்டும். நான் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல்லாம் எடுத்து பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மீனாக பார்ப்போம். எதுவும் வந்து வயிறு எதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கா, வளர்ந்துருக்கா, குட்டி எதுவும், அதாவது வயிற்றில் முட்டை இருந்துச்சுன்னா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் சரி ரொம்ப நாளாச்சே பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஸோ ஒவ்வொரு மீனையும் நான் எடுத்து பார்க்கும்போது அப்படியே நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். இதை நான் வீடியோ எடுக்கலாம்னு ஐடியா இல்லை, ஆனால் டக்குன்னு தோணுச்சு, எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், அதையும் ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த கலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஏஞ்சல். இது பேர் அந்த செல்லர் ஒரு பேர் சொன்னார், நான் பேரை மறந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 இருக்குது நம்மள்கிட்ட. நார்மல் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா? அதுலேயும் 2 சின்னது. அந்த 2 சின்னதை வந்து நம்ம எடுத்து விட்டுருவோம் அதில். ஸோ ஒவ்வொரு மீனாக வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, அது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அது நமக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஆணா பெண்ணான்னு. ஏன்னா அந்த மூக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆணுக்கு பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் ஒரு 3-4 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு ஏஞ்சலை வந்து கண்டுபிடிப்பாங்க. நமக்கு வந்து இது வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி பார்த்ததில்லை. ஏன்னா நம்ம ப்ரீடிங்கே பண்ணதில்லை ஏஞ்சலை. நான் சில வருடங்களுக்கு இல்லை, சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பண்ணைக்கு போகும்போது அங்கே வந்து ஏஞ்சல்லாம் ப்ரீட் போட்டு செம்மையாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு, ஏஞ்சல் ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால் வாங்கினேன். ஓகே, நான் வந்து இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை குறைச்சிரும், இல்லை ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. அவங்க வச்சது தான் சட்டங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நான் வளர்க்குறேன் எல்லாரையும் சாப்பாடு போட்டு. இப்போ நம்ம சொல்கிறதானே நான் கேட்கணும். ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா இது நார்மல் ஏஞ்சலு, பிளாக் கலர் இருக்கும்ல, இதுதான் நார்மலில் பார்த்திங்கன்னா இது சைஸ் சின்னது, ரொம்ப குட்டி. இதெல்லாம் ப்ரீட் ஆகாது அதிகபட்சம். ஏன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் ப்ரீட் ஆகும். இது ரொம்ப சின்ன, இதை விட சின்னது 2 இருக்குது. இதை பார்த்தாலே தெரியுது. இது வந்து வயிறு வந்து அந்தளவுக்குலாம் அதுவும் பல்ஜாலாம் இல்லை. ஆனால் ஆனா பொண்ணான்னு தெரில. ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுருவோம். ஒரு மீனை விட்டாச்சு. ஸோ இது 2மே வந்து அடுத்த 2 பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சின்னமாக தான் இருக்குது. இதையும் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் வயிறு வந்து ஃப்ளாட்டாக, ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது வந்து கண்டிப்பாக முட்டையாக இருக்காது. ஏன்னா அது வயிறே அப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா அதோடய சைஸே நம்ம பெருசாக வளரல, நார்மல் குட்டி சைஸில் தான் இருக்குது. ப்ரீடிங் பேர் மட்டும் செட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து குட்டி எடுத்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான். ப்ரீடிங் செட் ஆகிற வரையும் நம்ம அதை பார்த்துக்கணும். என்ன இந்த ஓட்டம் ஓடுது ஆத்தாடி, இதுவும் அப்படி தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த 2டையுமே பார்த்தீங்கன்னா ஆண் மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா டைல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனா பெண்ணான்னு தெரில. வயிறு ஓகே, ஃப்ளாட்டாக தான் இருக்குது கொஞ்சம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு பிளாக் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆணை தான். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சைஸு. கண்ணை பாருங்கள்.
இது கரெக்டாக வந்து எது ஆண் பொண்ணு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு தெரில. ஸோ நம்ம கெஸ் பண்ணுவோம், இது வந்து எப்படி இருக்குது, இது வயிறு இருக்குது, இது ஆணாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வயிறு கொஞ்சம் இருக்குது நமக்கு. இதில் வந்து கண்ணாடி மாதிரியே தெரியுது எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த வயிற்று பக்கம் வந்து லைட்டாக ஒயிட்டாக இருக்குது. வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பொண்ணாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் வயிற்றில் ஒயிட்டாக தெரியுது, கொஞ்சம் பல்ஜாக கூட இருக்குது கொஞ்சம். இது பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீனாக இருக்குது ஒன்று. ஆனால் இது வந்து வயிறு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்படி பார்த்தாலும் என்ன, சில மீன்களுக்கு மட்டும் வயிறு கொஞ்சம் நமக்கு தெரியுது, இது வந்து வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி பல்ஜாக கொஞ்சம் கொஞ்சம் சில மீன்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல, நம்ம பார்த்தாவே தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மேல் தான். ஏன்னா ரொம்ப மேலா ஃபீமேலா விட்டுருவேன். ஃபீமேல் மாதிரியும் இருக்குது, மேல் மாதிரியும் இருக்குது. ஆனால் டைல் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அந்த கீழே உள்ள ரெண்டு கொடுக்கு மாதிரி இருக்கும், அது நல்லா பெரிய சைஸாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ரொம்ப எத்தனை மாதம் வச்சுருக்கோம்னு நமக்கு தெரில, வாங்கின டேட்டையும் மறந்துட்டேன். ஆனால் அப்போதைக்கு வாங்கும்போது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வயிறு வந்து அது ஃப்ளாட்டாக தெரியுது, வயிறு தெரியுது, ஆனால் முட்டை இருக்கா தெரில. ஓகே, ஆனால் இந்த இடத்துலலாம் தெரில, மேல் மாதிரி தான் தெரியுது. அழகாக இருக்குது. ப்ரீட் ஆச்சுன்னா சூப்பர் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஆணுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆண் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது, இருந்தாலும் நான் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இது வந்து பொண்ணு மாதிரி தான் இருக்குது. வயிறு நல்லா கொஞ்சம் இப்படி புடைச்சிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாட்டாக உடம்பு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் புடைச்சிருக்கு. பொண்ணா இருக்கலாம், தேர் ஆர் சான்சஸ். ஓகே, இன்னும் 3 இருக்குது. இந்த 3 மட்டும் பார்ப்போம். இதுவும் வயிறு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது மீன். வால் ஷார்ப்பாக இருக்குது. இதை நம்மளால் கெஸ் பண்ண முடியல, ஏன்னா வயிறும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சின்னமாகவும் இருக்குது. ஓகே, இன்னும் 1 இருக்குது. அது ஒல்லியாக இருக்குது, பார்த்தாலே ஆண் மாதிரி தான் தெரியுது. ஓகே, இதில் வந்து நம்ம மீனை காமிச்சிருப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து உடம்பு இருக்குது, உடம்பு வந்து உள்ளே வந்து தெரியுது எல்லாமே. அதோட வயிறு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளே தெரியுது. ஆனால் முட்டை இருக்குமா இல்லைங்கிறதான் நமக்கு தெரியல. அது வயிறே அப்படி தானா, அப்படி இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில இதுக்கு முட்டை இருக்கலாம், அது நமக்கு தெரில. இது வரைக்கும் ப்ரீடிங் பண்ணியிருந்தால் நம்மளால் கண்டுபிடிச்ச முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீடிங் பண்ணியிருந்தால் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இதை ஒரு சின்ன அப்டேட்டாக போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன், அதனால தான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது.
உங்களுக்கு ஏதாவது மீன் தேவைப்படுச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ மீன் வந்து ப்ரீட் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாலாம் இருந்திருக்கா. ஜஸ்ட்டு வந்து அந்த மீனை வந்து சும்மா ஜஸ்ட்டு இதில் வச்சு எல்லா மீனையும் பார்த்துட்டு விட்டுரும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் திரும்பி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுரும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ எதுக்கும் அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம் அப்படின்னா பின்னாடி ப்ரீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து திரும்பி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீன் இருந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் ப்ரீட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ ஓகே, அதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜீவா அக்வேரியம் தேவோட்டை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ்கள் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து எக்கு லே பண்ணணும். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம டைல்ஸ்களை வைக்கலை. ஸோ இந்த டைல்ஸ்களை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதில் எக்கு லே ஆச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். வச்சுருக்கேன், பார்ப்போம்.